ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அவரிடம் என்ன பேசினார்? இக்கட்டான சூழலில் கை கொடுத்தீர்கள், அதற்கு நன்றி, என்னை நீங்கள் எப்போதும் நம்பலாம் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்து சென்றிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், நேற்று போலவே இன்றைக்கும் அரசியல் கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார். இன்றைக்கு IUML அலுவலகத்தில் நிகழ்ந்த சந்திப்பு குறித்து விவரிங்க. என்ன பேசினார்கள், என்ன நடந்தது? இன்று தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருமான விஜய் அவர்கள் IUML அலுவலகத்திற்கு வருவதை தெரிந்தே மண்ணடி, அதாவது பிரதான சாலையில் இருபுறமும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. நேரடியாக அவருடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்து கட்சியினுடைய தலைவர், தேசிய தலைவரை சந்தித்து அவர் உரையாடினார். இந்த சந்திப்பு ஒரு 5 நிமிடம் நடைபெற்றது. இக்கட்டான சூழ்நிலையில் ஆதரவளிப்பையர் நேரில் உங்களை பார்த்து மரியாதை செய்வது எனது கடமை என்று அவர் குறிப்பிட்டார். ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வர வேண்டும், நீங்கள் எப்போதும் போல இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இல்லை, எப்போதும் போல நீங்கள் என்னை நம்பலாம் என்று அவர் திரும்பி விஜய் உறுதியளித்து அவர் பேசியுள்ளார். இந்த பேச்சு தற்போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வருவது, உங்களை சந்திப்பது எனது கடமை என்றும் அவர் முதல்வர் குறிப்பிட்டு பேசினார். ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கிறது. இக்கட்டான காலகட்ட சூழ்நிலையை என்னை ஆதரித்து எனக்கு ஆதரவு தெரிவித்த உங்களுக்கு நேரில் மரியாதை செய்வது எனது கடமை என்றும் முதல்வர் நேரில் குறிப்பிட்டு சென்றிருக்கார். இந்த சந்திப்பின் போது கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், தேசிய நிர்வாகிகள் இதில் பங்கேற்றார்கள். குறிப்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சந்திப்பின் போது இருந்தார்கள். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த தலைவர்களை சந்தித்து தனக்கு மரியாதை கொடுக்கவும், அதே போன்று தனக்கு நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக முதல்வர் இருக்கிறார். அதற்கு தன்னுடைய ஆதரவை திரட்டக்கூடிய வகையிலையும், ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் இந்த சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின், அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ, அதே போன்று முக்கியமான தலைவர்கள் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து நேற்று உரையாற்றி பேசியிருந்தார். அதே போல இன்றும் அவர் முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காக ஒரு நிகழ்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று காலை சபாநாயகர் தேர்வு முடிந்த பிறகு, கட்சியில் முக்கியமான அந்த கூட்டம் நிறைவேற்ற பிறகு IUML மண்ணடியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நேரடியாக சந்தித்து தனக்கு ஆதரவளிப்பதற்கு நன்றி தெரிவித்து சென்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தற்போது TV சண்முகத்தை சந்திப்பதற்காக செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பிறகு தொல் திருமாவளவனை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. நாளை பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது காரணமாக இந்த சந்திப்பு தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்த், நீங்க சொன்னது போல கடைசி நேரத்தில் தான் IUML உடைய ஆதரவு கிடைத்தது. தாவேக அரசுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சூழல்ல VCக்கு அதுக்கப்புறம் IUML ஆதரவு அளித்திருந்தார்கள். முன்பாக முந்தைய நாள் ஆதரவு என்று சொல்லிவிட்டு பிறகு ஆதரவு இல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட தான் நாங்க தொடர்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி நேரத்துல ஆதரவு அளித்து இது கணிந்து வந்தது எவ்வாறு? அரசியல் சூழல் நிமிடத்துக்கு நிமிடம் மாறி வரக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்போதும் இல்லாத வகையில இந்த மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பிறகு தேவையான அந்த சட்டமன்ற உறுப்பினரை பெறுவதற்கான பெரும் முயற்சியில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி இடம்பெற்ற கட்சிகளிலேயே அவருடைய ஆதரவு கேட்பதற்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அதிலும் கொள்கை ரீதியாக உடன்பாடு இருக்கக்கூடிய கட்சியுடன் நம் ஆதரவை முதலில் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து அந்த சந்திப்பை ஏற்படுத்தி அவர்கள் ஆதரவை தொடர்ந்து கேட்டு வந்தாங்க. அந்த வகையில தான் முதலாக தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடையும் தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவை அவங்க கேட்டாங்க. அதன் பிறகு IUML கட்சியுடைய இந்திய தேசிய யூனியன் லீக் கட்சியுடன் அவருடைய ஆதரவை கேட்டாங்க. இருப்பினும் அவர்கள் தொடக்கத்திலேயே தமிழக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து இணைந்து நம்ம
கூட்டணியில் சந்தித்து வெற்றி பெற்றிருக்கோம். நீண்ட காலமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கிறோம். இந்த சூழ்நிலை திடீரென்று நம்ம மாறி ஒரு முடிவை எடுக்க முடியாது. எனவே இது கலந்து ஆலோசனை செய்ய வேண்டியிருக்க ஒரு சூழல் இருக்கிறது என்று அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் குறிப்பாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், சி நிர்மல்குமார் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து சந்திப்பை நேரடியாக சந்தித்து பேசினார்கள். அதன் பிறகு தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் நேரடியாக தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் தற்போது அவருடைய ஆதரவை தொடக்கத்தில் அவர்கள் கொடுத்திருந்தாலும் திரும்பி தமிழக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூப்பிட்டு அழைத்து பேசியிருந்தார். அதன் பிறகு திரும்பி அவர் கட்சியுடைய மூத்த நிர்வாகியுடன் கலந்து ஆலோசனை செய்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது, இதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வருவது என்ற எண்ணத்தோடு அவர்களுடைய ஆதரவு தெரிவித்ததாக அவர் கூறினார்கள். எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொடர்ந்து ஆதரவு அளிப்பதற்கு அடுத்தபடியாக IUML இந்திய தேசிய யூனியன் லீக் கட்சியும் ஆதரவை தெரிவித்தார். நிச்சயமானதன் அடிப்படையில தான் இன்றைக்கு IUML தலைவர்களை சந்தித்து விஜய் வாழ்த்து பெற்றிருக்கிறார். அதே போல இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்திருக்கிறீர்கள், அதற்கு நன்றி, என்னை நீங்கள் எப்போதும் நம்பலாம் என்று முதலமைச்சர் அவர்களிடம் உறுதியளித்து சென்றிருக்கிறார். அதனையும் நாம் பார்த்தோம். இனி அடுத்த கட்டமாக சத்தியமூர்த்தி பவனுக்கு செல்கிறார் முதலமைச்சர். காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார் என்ற தகவலும் இருக்கிறது. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.